குக்கரில் வெறும் 2 விசில் தாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். ஒரு தடவை நீங்கள் இதை செய்ய கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்காக நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் வேறு ஏதாவது டம்ளர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த அளவையே நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க. நான் இந்த கப்பை தான் நான் எல்லாத்துக்கும் பயன்படுத்த போகிறேன். இப்போது நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 2-3 முறை இந்த உளுந்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, நார்மல் தண்ணி ஊற்றி கழுவினா போதும். நம்ம இதை உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். உளுந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி உளுந்து ஊற வைக்கவே இல்லை. ஒரு 3 தடவை உளுந்தை மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இப்போது கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்து எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் டம்ளர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் உளுந்து மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு ஈஸியாக எடுத்து நினச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது 1 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுக்கிட்டேன். இது நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம். 2-3 விசில் விட்டால் போதும். உளுந்து ஊற வைக்கவே இல்லை, நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம் அப்படின்னா 3 விசில் விடணும். இதுவே நீங்கள் உளுந்தை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா நீங்கள் 3 விசிலெல்லாம் வைக்க தேவையில்லை. வெறும் 2 விசிலோ அல்லது 1 விசிலோ வச்சா போதுங்க. அதுக்குள்ளேயே உளுந்து நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக உளுந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம நினச்ச உடனேயே டக்குன்னு செய்கிறதுக்கான ஒரு ஈஸியான ப்ரொசீஜர் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் உளுந்தை ஊற வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதனால் நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கையில் தொட்டு பார்த்தோன்னா. அதுவும் இந்த கலருக்கு நம்ம வேறு யார்கிட்டயாவது இதை அரைச்சிட்டு காமிச்சோன்னா இது என்ன வெண்ணெயா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அப்படியே மாற்றிக்கலாம். நான் இப்போ வேக வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்தை 2 டைமாக அரைச்சி எடுத்திருந்தேன். இப்போது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் தண்ணி, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கை வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே உளுந்து இவ்வளோ சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கை வச்சு இந்த மாதிரி செஞ்சு விடும்போது இன்னும் நல்லா புசு புசுன்னு நல்லா சூப்பராக உப்பி வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக உப்பி வருது அப்படின்னு. இதே மாதிரி நீங்கள் ஊற வச்ச உளுந்து அரைச்சாலும் இதே போல் கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா இந்த மாதிரி உப்பி வர ஆரம்பிக்குங்க. டக்குன்னு நம்ம செய்யணும்னு நினச்சா கூட இதே போல் குக்கரில் விசில் போட்டு ஈஸியாக எடுத்து ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது கூட மாவு சேர்த்துக்கணும். வெறும் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடையிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அரைக்கும் போதே, அதாவது 2 டைமாக நம்ம உளுந்து அரைச்சிருந்தோம். அந்த டைம்லேயே ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருந்தோம். அதனால் இதுக்கு மேலே நம்ம தண்ணி இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இதுலேயே கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம், முதல்லையே நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருந்த தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ அல்லது ஒரு பால் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. குழந்தைங்கள்டேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இப்போது இந்த பால் கவரில் முழுசாக நீங்கள் நிரப்பிடாதீங்க, நமக்கு போட முடியாது. அதனால் ஒரு அரைவாசி மட்டும் நிரப்பி எடுத்தால் போதும். இப்போது குழிப்பணியாரக்கல்லை சூடு பண்ண வச்சுக்கிறோம். நீங்கள் குழிப்பணியாரக்கல்லை தான் பயன்படுத்தணும்னு கிடையாது, நார்மல் கடாய் கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா போதும். முழுசாக நம்ம எண்ணெய் சேர்க்கவே தேவை கிடையாது. இந்த மாதிரி எல்லா குழிலையும் ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும்.
நார்மல் கடாயில் செய்கிறதா இருந்தால் கூட நீங்கள் பரந்த கடாய் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதே போல் அங்கங்கே ஊற்றி விட்டால் போதும். இதுவே குழிப்பணியார கல் அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்து வேகும். கடாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நமக்கு தனித்தனியாக தான் வெந்து கிடைக்கும். மற்றபடி நம்ம குழிப்பணியார கல் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எண்ணெயும் செலவாகாது. நம்ம ஒரேடியாக நிறைய லிட்டர் கணக்கில் எண்ணெய் ஊற்றணும்னு கிடையாது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா கூட அது கரெக்டான அளவில் நமக்கு வெந்து கிடைக்கும். இது ஒரு சூப்பரான ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு குழியிலையும் நமக்கு தேவைப்படுறது வெறும் 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும்தான். இதுவே நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றுறதா இருந்தால் இதை விடையும் பல மடங்கு எண்ணெய் அதிகமாகவே செலவாகும். பணியாரக்கல் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் மினி ஷேப்பில் கிடைக்கும். இதுவே நீங்கள் பெரிய கடாய் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஷேப்பில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 1/2 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். நம்ம உளுந்து வேக வைக்கும்போது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருந்தோம். அதனால் நமக்கு அந்த கலரும் அப்படியே கிடைக்கும். நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கலை அப்படின்னா மாவு பிசையும் போது கொஞ்சமாக ஆரஞ்சு கலர், ரெட் கலர் இந்த மாதிரி கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கலர் பவுடருக்கு மஞ்சள் தூள் ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. இந்த மாதிரி வெந்து வரும்போது சூப்பரான ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர் கிடைக்கும் பாருங்கள். வேகும்போது நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்கும். உள்ள வெளியே நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பித்தோம் அப்படின்னா வெறும் 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு பேட்ச் ஃபுல்லாக இதே போல் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம 2வது பேட்ச் இதே மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்துருக்குறோம். அவ்வளோதான். இத்தனைக்கு நான் புதுசாக அவ்வளவா எண்ணெயும் சேர்த்துக்கல. ஒரு 100 மில்லி எண்ணெய் கூட நமக்கு இன்றைக்கி செலவாகலை. அதுக்குள்ளே எல்லாமே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு சீனி எடுத்துக்கலாங்க. சீனிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெல்லம் கரையும் தான் அதில் நல்ல பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். கூடவே கொஞ்சமாக ஏலக்காவும் 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகும்போது சீனி இதிலேயே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதுவே நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கனாவும் இதே ப்ரொசீஜர் தான். இதுக்கு பாகுபதமோ அப்படி எதுவும் பெருசாக எதுவும் பார்க்க தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டணும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு நமக்கு அந்த கொதி வந்து கொஞ்சம் நுரை எல்லாம் அடங்கி வந்தால் போதுங்க. இப்போ நல்ல கொதி வந்து சீனி நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். பிசு பிசுன்னு ஒட்டணும். வெல்லம் கரை வச்சாலும் இந்த மாதிரி தான் லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டிட்டு வந்தாவே நம்ம இந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கக்கூடியது எல்லா ஜாங்கிரிகளையும் எடுத்து போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கலர் பவுடரே சேர்க்காமல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்டிவான எல்லோ கலரில் நமக்கு மினி ஜாங்கிரி ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்டிகை காலங்களையாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இதில் அன்ஹெல்த்தியாக எதுவுமே சேர்த்துக்கல. முக்கியமாக கலர் பவுடர் சேர்க்கவே இல்லை. கொஞ்சம் நேரத்திலே இது நல்லா ஊறி வந்துடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கோங்க. நல்ல கொஞ்சம் வெதவெதப்பான சூட்டோடு இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் இது. அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் நிறைய காசு கொடுத்து வாங்குறதுக்கு வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது.